ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக பென் ஸ்டாண்டு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் உள்ளது போட போகிறோம். இது டபிள்யூ மாதிரியும் மேலே தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் மாதிரியும் தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி கூட நீங்கள் பூக்கள் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் கூட போட்டு கிச்சனில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும்போதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கூட இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, இந்த மாதிரி நவராத்திரி கொலு டைமில் கூட நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். 1 2 3 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 3 அடியில் 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்லேருந்து ஒன்று எடுத்து இப்படி சமமாக மடித்தாச்சு. இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத எடுத்து ஒரு அடி விட்டுக்கோங்க. இப்படி ஒரு அடி அளந்து அதை பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண ஒயர் மேலே இந்த அளந்து மடித்த ஒயரை மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் அடியில் இருக்குல்ல, அந்த ஒரு அடி அளந்து விட்டோம்ல, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் 4 பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிரும், ஒரு நாட் கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு. கூட போடுறதுக்கு நமக்கு நார்மல் முடிச்சுன்னு சொல்லுவோம்ல, அது இதுதான். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் இப்படி மேலே தள்ளி விட்டு அதை சமமாக வச்சுக்கோங்க. இப்போது சைடில் அந்த நம்ம ஒரு அடி அளந்து விட்டது இருக்கும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போது இன்னொரு ஒயர் கட் பண்ண ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வலது கை பக்கம் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி மேலே தள்ளி விடுறேன். இப்போது அதே மாதிரி மேலே அதிகமாக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னா, மேலே இருந்து கீழே தள்ளி விடணும். அப்போது மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கமே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் நான் இப்போ ஜாயின் பண்ணது காமிச்சேன்ல, இதே மாதிரியே எல்லா ஒயரையும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஒயரையும் சேர்த்தாச்சு. இப்போது அந்த ஒரு அடி அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கிறேன். அதை சைடில் போகிற அளவு அளந்து பின்பக்கம் மடித்து வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு சைடில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். அடுத்தது அதே மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு மேலே இருக்கிற ஒயரை மாட்டி இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு பாருங்கள், அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து 3வது லைன் நம்ம ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் ஒரு லைனும் இப்படி மடித்து போட ஆரம்பிக்கணும். இது ஒரு சின்ன கூடை தான். நம்ம சேனலில் நார்மல் கூடையே சின்னதாக மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். இப்போ அந்த 2 லைன் ஃபஸ்ட்டு 2 லைனை இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது நடு லைன், சென்டர் லைன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக 2 பக்கமும் இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே 2 லைன் போடணும். இப்போ அந்த முடிச்சு போட்டதுக்கு மேலே 2 லைன் போட்டிருக்கோம். நடுவில் 2 லைன் இருக்குது, அதுக்கு மேலே 2 லைன் போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடும் நம்ம 2 லைன் போட போகிறோம். அந்த பக்கம் எப்படி சைடில் ஒரு அடி அளந்து விட்டு போட்டோமோ அதே மாதிரியே அளந்து போடணும். அந்த பக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த பக்கமும் போடுங்க. அந்த முடிச்சுக்கும் கீழே 2 லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது நமக்கு டோட்டலாக 6 லைன் வரும். நடுவில் சென்டரில் 2 லைனு, மேலே 2 லைன், கீழே 2 லைன், 6 லைன் நமக்கு வரும். பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியை அவுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டாச்சு.
இப்போது இந்த சைடில் இருக்குல்ல அந்த 6க்கும் லப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதை நம்ம போட போகிறதில்ல. இது ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது குழப்பமாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி லப்பர் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியணும், அதுக்காக. ஒரே கலராக இருக்குல்ல, அதனால். இது நம்ம அப்புறம் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இனிமேல் ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஃபஸ்ட்டு 3 ஒயரை விட்டுட்டு அடுத்து 4வது 5வது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2 3 விட்டுருங்க. விட்டுட்டு அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. 4 5 அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அதுக்கு பாருங்கள் அப்படி குறுகி வரும். இந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த லாஸ்ட்லேயும் 3 ஒயரை விட்டுறணும். 1 2 3 பாருங்கள். 3 விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இருக்க 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். பாருங்கள், 1 2 3 விட்டுட்டேன். விட்டுட்டு அந்த இடத்துல அந்த 2 ஒயரை சேர்த்து அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இதுக்கு மேலே நமக்கு ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட போகிறோம். பாருங்கள், 2 இடத்துல அது மாதிரி போட்டேன். அப்படியே திருப்பிக்குவோங்க. திருப்பிட்டு இந்த சைடும் அதே மாதிரியே பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 3 விட்டுட்டு 4 5 அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. பேசிக் நாட்டு கிராஸ் கட் மெத்தடில் இனிமேல் போட போகிறோம் நம்ம. இப்போது 3 ஒயர் இந்த லாஸ்ட்லேயும் 1 2 3 விட்டுட்டு அடுத்து இருக்க 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இப்படி போட்டாச்சு. பாருங்கள், நம்ம போட்டதுலேருந்து வருதில்ல, அந்த ஒயர்லேருந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், அந்த ஒயரு இந்த பக்கம் ஒரு ஒயர் 2 ஒயர் போகும் 2 சைடு. அந்த வலது கை பக்கம் போகிற ஒயரை அந்த லாஸ்ட் அந்த 3 ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த 3 ஒயரை இந்த ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. அந்த போட்ட ஒயர்லேருந்து போட்ட முடிச்சிலேருந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒரு ஒயரை வச்சு இந்த சைடு 3 போட்டுருங்க. அதே மாதிரியே இன்னொரு ஒயர் இருக்குல்ல, அந்த இன்னொரு ஒயரை வச்சு இந்த சைடு 3 போடுங்க. இப்போ அந்த பக்கம் 3 போட்டிங்கல்ல வலது கை பக்கம், அதே மாதிரி இடது கை பக்கமும் அதிலிருந்து அந்த கிராஸ் நாட்டு போட்டோம்ல, அந்த நாட்டு 4 5 அந்த 2 ஒயர் சேர்த்து ஒரு நாட் போட்டோம்ல, அதிலிருந்து பிரிஞ்சு வரும் அந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 போட்டாச்சு. இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதை போட்டுருங்க. போட்டால் அப்படி கூட பாருங்கள், கொஞ்சம் அப்படி வளைஞ்சி வரும். பாருங்கள், அப்படி வரும். அதே மாதிரியே அந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் போடணும். பாருங்கள், அதிலேருந்து 2 ஒயர் பிரிஞ்சு வருதா, அது இப்படி சாஞ்சி இருக்கும். இந்த பக்கம் 3 போடுங்க. ஒரு ஒயரை வச்சு ஒரு சைடு 3, இன்னொரு ஒயரை வச்சு அடுத்த சைடு 3 அப்படி போடணும். இந்த 3 விட்டுருப்போம். நான் போடுறத கவனமாக பாருங்கள். இந்த ஸ்டெப்புங்க ஒரு 2 3 ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிறதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது அதிலேருந்தே வர இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அப்படியே இந்த பக்கம் 3 போடுறேன். அந்த ஒரு முடிச்சு போட்டோம்ல 4 5 அது 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடும்போது அது 2 பக்கமும் ஒயர் போகும். அந்த 2 ஒயரில் ஒரு பக்கம் 3, இன்னொரு ஒயரில் இன்னொரு 3 அப்படி போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் இதிலேருந்து ஒரு ஒயரும் இப்படி பாருங்கள் அந்த இடத்துல நிற்கிது. அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு அந்த இடத்துல போடணும். பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து 1 இந்த பக்கத்துலேருந்து 1 வருது. இந்த ஸ்டெப்பு கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இதுக்கு மேலே ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த இடத்துல கேப்பு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் இருக்கும். இப்போது அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் இந்த இடத்துக்கிட்டே பாருங்களேன், அப்படி கிராஸாக ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சிருக்கும். அந்த ஒயரை வச்சு ஒரு நாட் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயரை அப்படியே மேலே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த சாயிறத அப்படியே வரிசையாக போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஒயரை அப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயரையும் அப்படி சாய்வாக வருது பாருங்கள். இதே மாதிரியே அந்த மேலே வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ அந்த ஒரு ஒயரை வச்சு உங்களுக்கு ஈஸியாக போடுற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இல்லைனா நீங்கள் எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்படி போடும்போது உங்களுக்கு அதை பிடிச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு ஒயரே வச்சு அப்படியே நீட்டமாக போடுறதுக்கு.
ஆனால் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் அது சாஞ்சி தான் இருக்கும். அந்த சாயறதை தான் நம்ம போடுறோம். பாருங்கள், இந்த பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரியே இப்போ இந்த பக்கமும் போடணும். இந்த பக்கம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த பாருங்கள், அந்த 3 ஒயர் விட்டுட்டு அடுத்த 2 ஒயரை சேர்த்து போட்டோம்ல, அதுக்கு மேலே பாருங்கள் அப்படி கிராஸ் ஆகுது. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் அதுக்கு மேலேயே அந்த பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. போட்டுட்டு அதிலிருந்து ஒயர் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று சாஞ்சிருக்கும், அந்த பக்கம் ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த சாயிற இடத்துலலாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அதை அப்படியே போட்டுக்கிட்டே வந்து இந்த பக்கம் எது வரைக்கும் சாயுதோ அது வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். அடுத்த ஒயர் பாருங்கள், அந்த லப்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருது. லப்பர் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். அந்த மடங்கி அந்த லப்பர் வேறு போட்டிருக்கேன்ல, அது உங்களுக்கு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த ஒயரையும் சேர்த்து போட்டுருவீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா அதுவும் ஒரே கலராக இருக்குல்ல, அதனால் அப்படி லப்பர் போட்டு வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால். ஏற்கனவே கூட போடுறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கே மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே வர போகிறீங்க. அந்த பக்கம் அந்த ஒரு டைமண்ட் மாதிரி வந்த மாதிரி இந்த பக்கமும் அப்படியே வரும். அப்படியே அது கிராஸ் ஆகிறதெல்லாம் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த பக்கம் வந்துச்சுல்ல, அது மாதிரி பாருங்கள் இந்த பக்கமும் வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் அந்த மாதிரி கிராஸ் ஆகிறத போட்டுருங்க. பாருங்கள், இப்போ வச்சு காட்டுறேன். இப்போ அந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் போட்டாச்சு. ஒரு சைடு அந்த பக்கம் டைமண்ட் மாதிரி வந்ததில்ல, அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ சென்டரில் பாருங்கள், அந்த ஐங்கோண வடிவத்தில் வந்துச்சுல்ல, அந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒயரும் அந்த பக்கத்துலேருந்து வர ஒரு ஒயரும் சேர்ந்து வருது. அந்த ரெண்டையும் ஒன்றா போட்டாச்சு. அது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி நிற்கும், கிராஸ் ஆகும். அந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ இப்படி போட்டுட்டு வரும்போது நமக்கு மேலே வந்து ஒன்றுன்னு முடியணும். அந்த மாதிரி போட்டுறணும். இது வந்து நீங்கள் கிச்சனில் நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கலாம், கத்தி போட்டு வச்சுக்கலாம். தண்ணிலாம் வடிஞ்சிரும். நீங்கள் பாத்திரம் விளக்கிட்டு நம்ம ஸ்பூன்ஸ் தனியாக போட்டு வைக்கணும் டைனிங் டேபிளில், அப்படி கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை பென் ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் பிள்ளைங்க ஸ்டடி டேபிள் இருந்துச்சுன்னா அது மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகான டிசைனாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சமமாக அப்படி வந்துருச்சுல்ல, பாருங்கள் அப்படியே கிராஸ் ஆகிறது போடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி போடணும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. இது சின்னது தான். மினி பேஸ்கெட்டும் நிறையா போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு பழக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கூடைகளும் போடலாம். நம்ம சேனலில் 1 ரோல், 2 ரோல், 1.5 கட்டு, 2 கட்டு, லஞ்ச் பேக்கு, ஜூட் பேக் மாடலில் லஞ்ச் பேஸ்கெட்டு, மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட்டு எல்லாமே இருக்குது. போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரியே இந்த ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. நான் அந்த பக்கம் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரியே பாருங்கள். அதிலேருந்து இப்படி பிரிஞ்சு வரும். அந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 போட்டுட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடுங்க. இந்த பக்கம் போட்ட மாதிரியே போடுங்க. மேலே 1ன்னு வந்து முடியும், அந்த அளவுக்கு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த மேலே அந்த 1ன்னு முடிஞ்சிருக்குல்ல, அதில் வர ஒயரை நீங்கள் அப்படியே 2வது கீழே அதுக்கு சைடில் போகிறதுல 2வது லைன்லேருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போது 1 சொருகியாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் உள்ளதை வந்து இந்த சைடில் அப்படியே கீழே அந்த போட்டுக்கிட்டு வந்ததுலேயே சொருகுனிங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அதுக்கும் கீழே இருக்குல்ல, அந்த லைன்லேருந்து சொருகணும். மூடி போட்ட லஞ்ச் கூட சிவன் கண்ணில் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். சாதாவுலேயும் போட்டிருக்கேன், சாதா நாட்டில் பேசிக் நாட்லேயும் மூடி போட்டது லஞ்ச் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஜூட் பேக் மாதிரி 1 லிட்டர் வாட்டர் கேன்லாம் வச்சுக்க முடியும், சாப்பாடு வச்சுக்க முடியும், வெளியே தெரியாது. அந்த மாதிரியே போட்டிருக்கேன். அந்த மாதிரி பேக்கும் இருக்குது.
நிறைய கூடைகள் இருக்குது. மாம்ஸ் லிட்டில் கிச்சன்னு போட்டு அதில் போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நிறைய கூடைகள் இருக்குது பாருங்கள். 1 2 3 மேலேருந்து எண்ணணும். நடுவிலேருந்து மேலே சென்டர்லேருந்து 1 2 3, அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1 2 3 அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இந்த பக்கம் பாருங்கள் சொருகியிருக்கேன். சொருகிட்டு மீதி ஒயர்லாம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் சொருகிட்டேன். இந்த மாதிரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ன்னு தெரியும். சொருகியாச்சு. சொருகாமல் 5 ஒயர் ஒரு சைடுக்கு, இந்த பக்கம் 5 ஒயர், அந்த சைடு 5 ஒயர் பாருங்கள் தெரியுது. அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். 5 ஒயர் தெரியும். அந்த 5 ஒயர் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த சைடில் லப்பர் போட்டிருந்தோம்ல, அந்த பேஸ் போட்டது, அடிபாகம் போட்டது, அதை எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்து பேஸ்லேருந்து ஒரு ஒயரும், அந்த சைடில் வந்து 5 ஒயர் இருந்துச்சுல்ல, அதிலிருந்து ஒரு ஒயரு, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அதாவது அடிபாகம் போட்டதுலேருந்து ஒரு ஒயரும், அந்த லப்பர் போட்டிருந்ததுலேருந்து ஒரு ஒயரும், அந்த பக்கம் மேலே விட்டுருந்தோம்ல அந்த கூம்பாட்டம் வந்துச்சுல்ல, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி, அதிலேருந்து வர ஒரு ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு 2 சைடும் போடுறேன் பாருங்கள். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று போடுங்க. போட்டுட்டு அதிலேருந்து வருது பாருங்கள் அந்த ஒயரு, அந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் பேஸில் மொத்தம் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 போடுங்க. ஏற்கனவே ஒரு ஒயர் எடுத்து போட்டாச்சு. அப்போ 4 ஒயர் தான் இருக்கும். அப்போது இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 மொத்தம் 3 முடிச்சு தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் 3 போட்டாச்சு. அந்த பக்கம் ஏற்கனவே 2 ஒயரை சேர்த்து 1 போட்டுட்டோமா, மீதி 2 ஒயர் இருக்குது. அதிலேருந்து வர அது பாருங்கள், அதிலேருந்து கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு போட்டுருங்க. இப்போது இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த லைன் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3ன்னு தெரியும். அதாவது பேஸ் அடிபாகத்திலேருந்து வந்த ஒயர் ஒன்றும், அந்த மேலே கூராக போணுச்சுல்ல, அதிலேருந்து லாஸ்ட் ஒயரு, அதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுறோம். போட்டுட்டு அதிலேருந்து வர ஒயரை வச்சு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயரை பாருங்கள் உள்பக்கமாக வச்சுட்டேன். இன்னும் ஒரு ஒயரை இந்த பக்கத்துலேருந்து தெரியுதுல்ல, அந்த ஒயரை பாருங்கள் அந்த பக்கம் அந்த முடித்தோம்ல, அந்த முடிச்சில் அந்த 3 போட்டுக்கிட்டு வந்து முடிச்ச அந்த கடைசி நாட்டில் இந்த சைடு இருந்து போகிற ஒயரை அதுக்குள்ளார அப்படி சொருகி விட்டுறணும். கொஞ்சம் அதை கூராக ஷார்ப்பாக இப்படி பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளார அப்படியே சொருகிட்டு அந்த ஒயர் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் அந்த முடிச்சில் அப்படியே சொருகி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெரியாது. ஒரே கலருங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியாது. அப்படியே சொருகி விட்டுருங்க. இது வந்து வெயிட்லாம் நம்ம தூக்க போகிறதில்ல. பாருங்கள், நான் இப்போ சொருகிறேன் பாருங்கள். அந்த முடிச்சியை சுற்றி அப்படியே அது எப்படி போகுதோ அதே வாக்கில் அப்படியே சொருகி விட்டுடுறேன். ஒரு 2 நாட்டில் சொருகிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அது நின்றுக்கும். சும்மா 2 முடிச்சில் சொருகினீங்கனாவே போதும். பாருங்கள், அதே பொசிஷனில் சொருகிட்டேன். சொருகிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் கூட 3 வரைக்கும்லாம் தேவையில்லை. ஒரு 2 இதில் சொருகினீங்கன்னா போதும், நின்றுக்கும், அது பிரியாது. இப்போது இதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இதே இன்னொரு பக்கம் அதை விட்டுருந்தோம்ல, அதை நீங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இதை சொருகின மாதிரியே மேலேயும் சொருகிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அப்படியே உள்பக்கம் கூட அந்த பாருங்கள், அந்த பக்கம் முடித்தோம்ல, அந்த 3 நாட் போட்டுட்டு வந்த அதில் அந்த கடைசி முடிச்சு அதுலேருந்து 3 போட்டுட்டு வந்த கடைசியில் உள்ளார சொருகிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து கீழே ஒரு 2 நாட் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி இந்த பக்கத்தில் ஒன்று அந்த பக்கத்தில் ஒன்று சொருகணும். நான் எப்படி வேணாலும் சொருகிக்கலாம். நான் இந்த பக்கம் காமிச்சேன்ல, அதே மாதிரியே இந்த ஒயரையும் நீங்கள் இந்த சைடு வரிசையாக சொருகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரியே பாருங்கள், அடுத்தது இந்த சைடில் வருதில்ல, நமக்கு அந்த கூறு மாதிரி வந்துச்சுல்ல, அதுலேருந்து வர ஒரு ஒயரும் இந்த பக்கம் பேஸ்லேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுறணும். கிராஸ் நாட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த பக்கம் 3 போடணும். இதே மாதிரியே நீங்கள் அந்த 5 ஒயர் சைடில் விட்டுருந்தோம்ல, அந்த 5ம் போடுங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் 3 அந்த பக்கமாக 3 போட்டுட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து ஒயர் வந்து சாஞ்சி வரும். அந்த ஒயரை வச்சு பாருங்கள். இப்போ அடுத்து 3வது லைன் காட்டுறேன். ஒரு லைனும் இப்போ 2வது லைன் போட்டோம்னா போட்டுட்டு அதை உடனே அந்த பக்கத்தில் இருந்தும் போட்டுக்கிட்டு வந்து சொருகிடுங்க. நான் உங்களுக்கு புரியணும்னு இப்போ அடுத்த லைனும் உங்களுக்கு சும்மா அப்படி போட்டு காமிக்கிறேன். அது 3 போட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன் பாருங்கள் அந்த 2வது லைனு. இப்போ 3வது லைன் போடுறேன். இது மாதிரியே தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன்.
இந்த பக்கத்தில் இருந்து 2வது லைன் பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு. அங்கே மேலேருந்து வர ஒரு ஒயரும், இங்கே சைடில் பேஸ்லேருந்து வர ஒரு ஒயரும், அடிப்பாகத்துலேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுறணும். போட்டுட்டு அந்த போட்ட முடிச்சிலேருந்து ஒரு ஒயர் இந்த பக்கம் சாஞ்சி வரும், அதை வச்சு 3 முடிச்சு போடணும். 3 நாட் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு நான் அந்த ரெண்டையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ண சொன்னேன்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் அந்த 5 லைன் வரும், 5 லைனும் நீங்கள் போட்டு சொருகணும். அதுக்கப்புறம் அப்படி மேலே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த ஒயரு மேலே கொஞ்சம் ஒயர் நீட்டிகிட்டு இருக்கும், அந்த ஒயரை அப்படியே கீழே 2வது லைன்லேருந்து சொருகிடுங்க. அவ்வளோதான். அது மாதிரி தான் பண்ணணும் இனிமே. இப்போ சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த சைடில் அந்த மேலே 3 சொருகியிருந்தோம்ல நம்ம, அந்த கூம்பு மாதிரி வந்தது, அதுக்கும் கீழே இருக்கிற ஒயருக்கெல்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுறணும். 5 லைன் போட்டுறணும். போட்டுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் சொருகி விடுங்க. கொஞ்சம் இப்படி ஷார்ப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஒயரை மட்டும் இப்படி இழுத்து சொருகிட்டு ஒரு ஒயரை உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க, அது ஈஸியாக இருக்கும். ஒன்று மட்டும் இப்படி சொருகி விட்டாலும் சரி, இல்லை ரெண்டையுமே இதே மாதிரியே இந்த பக்கமும் சொருகுனீங்கனாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிடுங்க. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து மேலே பார்க்குறதுக்கு ஒரு W மாதிரி தெரியும், இல்லைனா ஹார்ட் ஷேப்பு மாதிரி தெரியும், எப்படி வேணாலும் தெரியும். நமக்கு வந்து ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். மீதி இருக்கிற ஒயர்களை வச்சு நீங்கள் இந்த மாதிரி போடலாம். கலர் ஒயராக மீதி இருக்கும்ல, ஒரு கட்டில் இருந்தும் ஒரு ஒயர் வேறு கலராக கூட இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எல்லா ஒயரையும் கலந்து கலராக கூட நீங்கள் போடலாம், மீதி ஆகிற ஒயர்லாம். ஒரு சின்ன ஐடியா தான். நீங்கள் இது மாதிரி போட்டு கூட பர்த்டேவுக்குலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், நல்லா அழகாக போட்டு. அவ்வளோதான். அந்த மேலே வரதையும் அப்படியே சொருகி விட்டுருங்க. இது வந்து சின்னதாக பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கிச்சனில் கூட டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இது நிற்கும் கரெக்டாக, அப்படியே நிற்காதுன்னு நினைக்காதீங்க. தரையில் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் பாருங்கள், இப்படி நிற்கும். இதில் ஃப்ளவர் வாஷ் மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.